பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறாள்னு பேச வந்திருக்கேன். ஐகானிக்கின் காஜலு, மேபிலின் நியூயார்க்கின் லிப்ஸ்டிக்கு, லாக்மேயின் ஃபவுண்டேஷன், பான்ஸின் பவுடரு, லாரியலின் ஷாம்பு, யார்ட்லேயின் சோப்பு, காஞ்சியின் பட்டு, ஃபாஸ்டாக்கின் வாட்சஸ்ஸு, பிக் பாஸ்கெட்டின் காய்கறிகள், ஜொமேட்டோ ஊபரின் உணவுகள் என தின்று ஹோண்டா பிளஷரில் ஆஃபீஸுக்கு சென்று அதை வாங்கி கொடுத்த கணவனிடமே why should boys have all the fun என பேசிக்கொண்டிருக்கிற டாடிஸின் லிட்டில் பிரின்சஸ்களே, நவீன கால மனைவிமார்களே, இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்டாட்டி என்னைக்காவது சமைக்க கற்றுப்பான்ற நம்பிக்கையில் அத்தனை கிச்சன் அப்ளைன்சஸையும் வீட்டில் அடுக்கி வச்சுட்டு அவளோட சமையலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நடுவர் உட்பட அனைத்து கணவன்மார்களே, வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் ஒரு பொண்ணு சாப்பிடணுமா? அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெண் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் சாப்பிட்றான்னா, யாருக்கு என்ன பிடிக்கல, அடுத்த தடவை செய்யும்போது எதை கூடுதலாக செய்யணும், எதை குறைச்சலாக செய்யணும்னு அவள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கடைசியாக அந்த பொண்ணை சாப்பிட சொல்கிறாங்க ஐயா. இந்த நடைமுறை கூட தெரியாமல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தம்பி. ஒரு பொண்ணு எப்போவுமே தன்னோட அப்பாவை தான் ஹீரோவான்னு நினைப்பா. அவள் பாடுறா கேளுங்க. அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும். இப்படி பாடுற லிட்டில் பிரின்சஸ் என்னதான் அவங்க வீட்டில் பிரின்சஸாக இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போனா தான் அவள் குயினாக இருக்கிறா. இந்த வீட்டில் நம்மளால் சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா? ஆனால் புகுந்த வீட்டில் அவள் தானுங்களே ஐயா ராணி. பிறந்த வீட்டில் நாம் என்னத்தான் பெற்றவங்களுக்காக நம்ம யோசித்தாலும் பெற்றவங்க நம்மளை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொம்பளைய பிள்ளைய பெற்றுட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு அலையிறேன்னு சொல்லுவாங்க. ஐயா, பெண்கள் வந்து ஒரு டூருக்கு போகணும், அப்பா கிட்ட காசு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். 4 நாளைக்கு முன்னாடியே அப்பா கண்ணில் படுற மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யணும். அப்படி செஞ்சு தாஜா பண்ணா தான் டூருக்கு நமக்கு காசு கிடைக்கும். ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்களேன், எல்லார் வீட்டு அம்மாங்களுமே அந்த மனுஷன் ஊருக்கே பெரிய அப்படியே கோவக்கார மாதிரி கெத்தாக சுற்றுவார். ஆனால் அவரை கூட்டிகிட்டு போய் நகை கடையிலையும் ஜவுளி கடையிலையும் நியூஸ் பேப்பர் டேபிளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சு உட்கார வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் ஒரு மனைவி அவளுடைய ராஜ்யத்தை நடத்துகிறான்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். ஒரு கணவன், நீங்கள் எனக்கு வரதட்சணையெல்லாம் தர வேண்டாமாம்மா, எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன பாட்டு தெரியுமா பாடுவா? பூவு கூட நாறு போல, பூமி கூட நீரு போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன், மதுர வீரம் பொம்மி போல, சேலையோட நூலை போல சேர்ந்திருக்கும் பந்தந்தான், திருமாலும் சொக்கரும் சேர்த்து வச்ச பந்தந்தான், மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தான். இப்படி பார்த்துக்கிற ஒரு பொண்ணு அவருடைய கணவன் மாரை எப்படி குறை சொல்லுவா? ஒரு பெண்ணுடைய தாய் என்ன தெரியுமா ஒரு மகளுக்கு சொல்லி கொடுக்கணும்? நீ வந்து உன்னுடைய நாத்தனார்கிட்ட இருந்தும் மாமியார்கிட்ட இருந்தும் உங்கள் வீட்டுக்காரை பிரித்து தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதே தாய் தன்னுடைய மருமகள்கிட்ட சொல்லுவாங்க, என் பையனை கையில் முடிஞ்சுக்கிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு. இப்படி சொல்லக்கூடாது ஐயா. எப்படி சொல்லணும்? என் பொண்ணுக்கு நான் என்ன அறிவுரை சொல்கிறேனோ அந்த அறிவு தான் என் மருமகளுக்கும் அப்படின்னு அவங்க நடந்துக்கணும். மலடிங்கிற வார்த்தையை தன்னுடைய மகளுக்குன்னு வரும்போது அவங்க அது ரத்தம், அதாவது அவங்களுடைய நெஞ்சத்தில் முள் குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஒரு மருமகளை சர்வ சாதாரணமாக சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஐயா. 20,000 கட்டிட கலைஞர்களை வைத்து 40,000 பணியாட்கள், 1000 யானைகள் 20 ஆண்டுகள் வேலை செய்து ராஜஸ்தானின் மக்ரானாவின் பளிங்கு கற்களையும் ரஷ்ய திபெத் பாரசீகத்தின் வைர வைடூரியங்களையும் புனித குரான்களின் வாசகங்களையும் அழகழகாய் பதித்து இறந்த தன் மனைவி மும்தாஜின் நினைவோடு தன் காதலையும் சேர்த்து புதைத்து எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அந்த மாளிகைகளின் மகுடத்தை பார்த்து ரசித்தவாறே தன்னுடைய மரணத்தையும் உலக காதலர்களின் மனங்களையும் தொட்டு சென்ற ஷாஜகான் போன்ற காதல் கணவர்கள் இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒரு பெண் புகுந்த வீட்டில் இறந்த பின்னும் நிம்மதியாக இருப்பாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.